வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதிக்கு செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் பேரையூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவில் தான் இந்த கோவில். இங்கு உள்ள மூலவர் பேர் நாகநாதர், தாயார் பேர் பிரகதாம்பாள். இந்த ஸ்தலத்துக்கு புராண பெயர் கிரிசேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு உள்ளே போகும் பொழுது கோபுரத்துக்கு முன்பாக மண்டபம் அமைப்பெறுது. இந்த கோவிலுக்கு மக்கள் அதிக வேண்டுதலாக திருமணத்தடை, குழந்தை பேறு, மாங்கல்ய பலம் நீடிக்க இங்குள்ள நாகநாதரை வழிபடுறாங்க. இங்குள்ள நாகநாதரை வழிபட்டு வேண்டுதல் நிறைவேறிய பின்பு கல்லாலான நாகர் சிலையை இங்குள்ள நாகநாதருக்கு வேண்டுதலாக அர்ப்பணிக்கிறாங்க. இங்குள்ள தீர்த்த குளத்திலையும் கோவிலை சுற்றிலும் மேற்பகுதியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாகர் சிலைகள் அதிகமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கும். நீதி தவறாத பாண்டிய நாட்டு மன்னனான ஸ்வேதகேதுவால் இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துக்கு முக்கியமாக குழந்தை பேறு வேண்டி இந்த ஆலயத்துக்கு வழிபடுறாங்க. குழந்தை பிறந்த பின்பு கல்லாலான நாகத்தை பிரதிஷ்டை செய்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுறாங்க. இங்குள்ள சிவன் சன்னதிக்கு வலது பக்கத்தில் நாகர் சன்னதியானது அமைப்பட்டு இருக்கு. இங்குள்ள நாகருக்கு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது பாலானது நீல நிறத்தில் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். நம்ம ராகு கேதுக்களை திருநாகேஸ்வரம், கீழ்பெருப்பள்ளம் போன்ற ஆலயங்களுக்கு சென்று தனித்தனியாக நம்ம வழிபடுவோம். ஆனால் இங்குள்ள நாகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ராகு கேதுக்களை ஒரே ஆலயத்தில் வழிபட்டதற்கு சமமாக அமைப்பெறுது. இந்த கோவிலில் சேக்கிலார் வழிபட்ட ஸ்தலமாக அமைப்பெறுது. இங்கு சப்த கன்னிமார்கள் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பக்கத்தில் சுயம்பு லிங்கமாக சிவலிங்கமானது அமைப்பட்டு இருக்கு. இந்த கோவிலில் மூலவருக்கு பின்புறத்தில் அண்ணாமலையார் இருக்காரு மற்றும் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தாயார் இருக்காங்க. அம்மன் சன்னதிக்கு பின்புறத்தில் ஞான தண்டாயுதபாணி சன்னதியும் கஜலட்சுமி சன்னதியும் அமைப்பட்டு இருக்கு. இங்குள்ள பிரகதாம்பாள் அம்மன் சன்னதிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விமானம் போன்று இல்லாமல் கோபுரம் போன்ற ஒரு அமைப்பில் இங்கே அமைப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தன்மையில் இந்த கோவிலானது எல்லா விதத்திலும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் அமைந்துள்ளது. அம்மன் சன்னதிக்கு முன்பாக நவகிரக சன்னதியானது அமைப்பட்டு இருக்கு. இங்கு சிவன் மற்றும் அம்மன் சன்னதிக்கு நடுவில் கைலாய மலையில்
சிவன் பார்வதியை நாகரும் நந்தியும் வழிபடுவது போன்ற ஒரு காட்சியானது இங்கே நீங்கள் பார்க்க முடியும். வித்தியாசமான தோற்றத்தோடு சிவனும் பார்வதியும் கைலாய மலையில் மேல் அமர்ந்து காட்சி தர்றாங்க. இங்கு உள்ள சிவனின் கழுத்தில் பாம்பு இருக்காது. சிவனின் வலப்பக்கமாக நாகர் நிற்கின்றதால இங்கு உள்ள சிவனின் கழுத்தில் நாகம் இருக்காது. இங்கு நாகர் சன்னதிக்கு முன்பாக புனித தீர்த்தமான இந்த சுனை தீர்த்தமானது அமைந்துள்ளது. இந்த புனித தீர்த்தத்தை சுற்றி நாகர் கல் சிலையானது வைக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்த்தத்தின் உள் சுவரில் சூலாயுத குறியானது அளவீடாக அமைக்கப்பட்டிருக்கு. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணிக்கும் பொழுது இந்த புனித தீர்த்தத்தில் நீரானது பாதி கொள்ளளவு இருக்கும் பொழுது மிருதங்கம் சப்தமானது ஒலிக்குது. இந்த சப்தத்தை நிறைய பேர் இந்த கோவிலிருந்து கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற மாதங்களில் நீரானது பாதி அளவு இருக்கும் பொழுது இந்த சப்தமானது கேட்கறதில்ல. பங்குனி மாதத்தில் மட்டும்தான் இந்த மிருதங்க சப்தமானது இந்த புனித தீர்த்தத்திலிருந்து ஒலிக்குது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த நாகநாதர் சுவாமி ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. இந்த புனித தீர்த்தமான சுனை தீர்த்தம் ஓம் என்ற வடிவில் அமையப்பட்டிருக்கு. உலகத்திலேயே ஓம் என்ற வடிவில் சுனை தீர்த்தமாக அமையப்பெற்றுள்ள கோவில் இந்த கோவிலாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற சிவாலயமாக இந்த நாகநாத சுவாமி திருக்கோயிலானது அமையப்பெற்றிருக்கு. இந்த கோவில் மண்டபத்துக்கு பக்கத்தில் பாம்பு போன்று வளைந்து நெளிந்து வளர்ந்திருக்கக்கூடிய தென்னை மரத்தை பார்க்கும் பொழுது அதிசயத்தில் ஒன்றாக இருக்குது. எப்பேற்பட்ட தடை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள நாகநாதர் மற்றும் நாகநாத சுவாமியை வழிபட்டீங்க அப்படின்னா தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகுது. இங்குள்ள நாகர் சிலையை வைத்தே நம்ம பார்க்கும் பொழுது எந்தளவுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேறியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இந்த சிவாலயமானது அமையப்பட்டிருக்கு. இங்கு உள்ள பிரகதாம்பாள் அம்மன் ஞானவதியாக அதீத சக்தி கொண்ட அம்மனாக இங்கே நம்மளுக்கு காட்சி தர்றாங்க. இங்குள்ள அம்மனை வழிபட்டால் உடல் சோர்வு என்பது நீங்க பெறுது. இங்குள்ள அம்மன் பிரகதாம்பாள் வேண்டிய வரத்தை தரக்கூடிய தன்மையில் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில் ராஜகோபுரமானது 3 நிலை கொண்ட ராஜகோபுரமாக அமைப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கிறங்க. லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.